அல் ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 31 முதல் 36 வரை. மனு ஜின் ஆகிய இரு பெருங்கூட்டத்தாரே, உங்களுடைய விசாரணைக்காக விரைவில் நாம் நேரம் ஒதுக்குவோம். இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? ஜின் மற்றும் மனித சமுதாயத்தாரே, வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை கடந்து செல்ல உங்களால் முடிந்தால் கடந்து செல்லுங்கள். ஆனால் ஆற்றல் இருந்தாலன்றி உங்களால் கடந்து செல்ல முடியாது. இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? உங்கள் இரு இனத்தார் மீதும் தீச்சுவாலையும் புகையும் அனுப்பப்படும். அப்பொழுது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியாது. இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் மனு ஜின் ஆகிய இரு பெருங்கூட்டத்தாரே, உங்களுடைய விசாரணைக்காக விரைவில் நாம் நேரம் ஒதுக்குவோம் என்று அறிவிக்கின்றான். உங்களுக்காக நாம் நேரம் ஒதுக்குவோம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இது உயர்ந்தோன் அல்லாஹ்விடமிருந்து அடியார்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகும். மற்றபடி அல்லாஹ்வுக்கு தற்போது நேரமே இல்லாத அளவுக்கு பணிச்சுமை என்பது பொருளாகாது. மாறாக அவனுக்கு நேரம் உண்டு. விசாரணைக்கென குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது என்பதே இதன் கருத்தாகும். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ் தன் படைப்புகளுக்கான விசாரணையை செய்வதற்காக நேரம் ஒதுக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்று குறிப்பிட்டார்கள். இப்னு ஜுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உங்களுக்கு விரைவில் நாம் தீர்ப்பு வழங்க உள்ளோம் என்று பொருள் கூறினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உங்களுக்காக விரைவில் நாம் நேரம் ஒதுக்குவோம் என்பதற்கு உங்களை நாம் விரைவில் விசாரிக்கவிருக்கின்றோம் என்று பொருள். மற்றபடி அல்லாஹ் ஒன்றை கவனிப்பதால் மற்றொன்றுக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது என்று பொருள் ஆகாது. இது அரபியரின் பேச்சு வழக்கில் உள்ள அறியப்பட்ட ஒரு சொல்லாக்கம் ஆகும். ஒருவருக்கு முக்கியமான எந்த வேலையும் இல்லாவிட்டாலும் உனக்காக நான் நேரம் ஒதுக்குவேன் என்று அவர் சொல்வதுண்டு. அதாவது, நீ கவனக்குறைவாக இருக்கும்போது திடீரென உன்னை நான் தண்டிப்பேன் என்று இதன் மூலம் அவர் கூறுகிறார். சகலைன். அடுத்து இங்கு இரு பெருங்கூட்டத்தார் அஸ்ஸகலான் என்பது மனிதர்களையும் ஜின்களையும் குறிக்கும். இதற்கு பின்வரும் நபிமொழிகள் சான்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடக்கம் செய்யப்பட்ட இறை மறுப்பாளர் அல்லது நயவஞ்சகர் அடக்கத்தலத்தில் வானவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல இயலாமல் திணறுவார். பிறகு இரும்பாலான கத்தியால் அவருடைய இரு காதுகளுக்கு இடையே பிடரியில் ஒரு அடி கொடுக்கப்படும். அப்பொழுது மனிதர்கள், ஜின்கள் ஆகியோர் தவிர அருகிலுள்ள மற்ற அனைவருக்கும் கேட்கும் அளவுக்கு அவர் அலறுவார். மற்றொரு அறிவிப்பில் இந்த ஹதீஸில் இரு பெருங்கூட்டத்தாரை தவிர என்பதற்கு பதிலாக மனிதர்கள், ஜின்கள் ஆகியோரை தவிர என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ளது. காலம் தொடர்பான நீண்ட ஹதீஸில் மனித மற்றும் ஜின் ஆகிய இரு பெருங்கூட்டத்தார் என்று வந்துள்ளது. அடுத்த வசனம் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று வினவுகிறது. கடந்து செல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் ஜின் மற்றும் மனித சமுதாயத்தாரே, வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை கடந்து செல்ல உங்களால் முடிந்தால் கடந்து செல்லுங்கள். ஆனால் ஆற்றல் இருந்தாலன்றி உங்களால் கடந்து செல்ல இயலாது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, அல்லாஹ்வின் முடிவில் இருந்தும் விதியிலிருந்தும் உங்களால் எங்கும் வெருண்டோட இயலாது. மாறாக அவன் உங்களை சுற்றி வளைத்திருக்கின்றான். அவனது முடிவிலிருந்து தப்பிக்க உங்களால் முடியாது. எங்கு சென்றாலும் நீங்கள் சுற்றி வளைக்கப்படுவீர்கள். இது மக்கள் மரணத்திற்கு பின் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒன்று திரட்டப்படும் மறுமை பெருவெளியில் மஹ்ஷர் நடக்கும். அப்போது வானவர்கள் எல்லா திசைகளில் இருந்தும் படைப்புகளை 7 அணிகளாக சுற்றி வளைத்திருப்பார்கள். எனவே யாரும் அங்கிருந்து நகர முடியாது. இங்கு ஆற்றல் இருந்தாலன்றி இல்லாபில் சுல்தான் என்பதற்கு அல்லாஹ்வின் அனுமதியும் ஆணையும் இருந்தாலன்றி என்று பொருள். ஒரு வசனம் அந்நாளில் எங்கே வெருண்டோடுவது என்று மனிதன் கேட்டான். அவ்வாறு நடக்கப் போவது இல்லை, எந்த புகலிடமும் இருக்காது. அந்நாளில் நபியே, உம்முடைய இறைவனிடம் மட்டுமே தங்கும் இடம் இருக்கும் என்று தெரிவிக்கின்றது. ஷுவாப் நுஹாஸ். இதனாலேயே அடுத்த வசனத்தில் உங்கள் இரு இனத்தவர் மீதும் தீச்சுவலை மற்றும் புகை அனுப்பப்படும். அப்பொழுது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியாது என உயர்ந்தோன் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இங்கு தீச்சுவாலை என்பதை குறிக்க மூலத்தில் ஷுவாதும் மின்னார் என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஷுவாத் என்பதற்கு நெருப்பு கொழுந்து என்று பொருள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
மற்றொரு அறிவிப்பில் ஷுவாவ் என்பது புகையை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே குறிப்பிட்டுள்ளார்கள். முஜாஹித் அவர்கள் கூறியதாவது, ஷுவாவ் என்பது நெருப்பை விட்டு விலகிய பச்சை நிற ஜுவாலையாகும். அதாவது நெருப்பு மூட்டப்படும் போது நெருப்புக்கும் புகைக்கும் இடையே நெருப்புக்கு மேலே தெரியும் பச்சை நிற ஜுவாலை பகுதி ஆகும். லஹாக் அவர்கள் ஷுவாதும் மின்னார் என்பதற்கு நெருப்பலை என பொருள் கூறினார்கள். அடுத்து புகை என்பதை குறிக்க மூலத்தில் நுஹாஸ் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பில் உள்ள புகை என்றே பொருள் கூறினார்கள். விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரபியர் புகழை நுஹாஸ் என்றும் அழைத்து வந்தனர் என்று தெரிவித்தார்கள். மொழியியல் ஆதாரம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, காரிஜியாக்களில் ஒரு பிரிவின் தலைவரான நாஃபிஹு பின் அல் அஸ்ரக் என்பவர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஷுவாவ் என்றால் என்ன என்று வினவினார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது புகையில்லாத தீச்சுவாலையை குறிக்கும் என பதில் அளித்தார்கள். அப்பொழுது நாஃபியூ பின் அல் அஸ்ரத் அதற்கு மொழி சார்ந்த சான்று ஒன்றை தருமாறு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார். உடனே ஹசான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக உமையா பின் அபி சல்த் பாடிய பின்வரும் வசை கவியை அவருக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடி காட்டினார்கள். இதோ யார் ஹஸ்ஸாவிடம் தூதை சொல்பவர், உகழ் சந்தை வரை ஊர்ந்து போகும் தூது, தெரியாதா உம் தந்தை ஒரு கொல்லர்தானே, கொல்லர்களிலும் இளைத்தவர்தானே மானம் காப்பதில், துருத்தியும் கையுமாக அலைந்த யமனியர் கஸ்ரத் தானே, எப்பொழுதும் நெருப்பு புகழை ஊதிக்கொண்டிருந்தவர்தானே. அதற்கு நாஃபியூ பின் அல் அஸ்ரத் நீர் சொன்னது உண்மைதான் என்று கூறிவிட்டு நுஹாஸ் என்றால் என்ன என்று வினவினார். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது நெருப்பே இல்லாத வெறும் புகையாகும் என்று பதில் அளித்தார்கள். நாஃபியூ பின் அல் அஸ்ரத் இது அரபியருக்கு தெரியுமா என்று வினவினார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் தெரியும் என்று பதில் அளித்துவிட்டு, ஏன் பனு துஃப்யான் குலத்து கவிஞர் நாஃபிகா பாடிய பின்வரும் கவிதையை நீர் கேட்டதில்லையா என்று கேட்டார்கள். ஒளிர்கிறாள் அவள் விளக்கு போல், ஒளிர்கிறது அவ்விளக்கு ஒளிவ எண்ணெயால், அதில்தான் இறைவன் வைக்கவில்லையே புகையை, தீச்சுவாலையால் மீட்டுவார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நுஹாஸ் என்றால் பித்தளை அல்லது வெண்கலம் ஆகும். அது உருக்கப்பட்டு அவர்களின் தலைகளில் ஊற்றப்படும். அதன்படி இந்த வசனத்தின் கருத்தாவது, நீங்கள் மறுமை நாளில் வெறுண்டோடி செல்வீர்களாயின் நீங்கள் திரும்பி வருவதற்காக உங்களை நோக்கி தீச்சுவாலையும் உருகிய பித்தளையும் அனுப்பி வைக்கப்பட்டு அதன் மூலம் உங்களை வானவர்களும் நரகத்தின் காவலர்களும் மீட்டுவார்கள். இதனாலேயே அடுத்த தொடரில் அப்பொழுது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் கூறிவிட்டு அடுத்த வசனத்தில் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று வினவுகின்றான்.